1 கப் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுக்கு பதிலாக வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கட்டாயமாக ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்கள் டயட் ஃபுட் கூட இதையும் ஒரு ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக